பீத்து பீத்து போடுறபடி தேவ சமூகத்தில் அழுது அதை ஒப்பு கொடுத்துறோம். நம்ம வேண்டாம் கத்த வேண்டாம்னு சொல்ல காரியத்தெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ற பிறகு, இதற்கு பிறகு அந்த கழுகு என்ன பண்ணுச்சு பார்த்தீங்களா? தன்னோட அழகு கண்மலையில் போய் மோதி மோதி உடைச்சது போல், இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற கண்மலையின் பாதத்தில் உட்காந்து இந்த வாய் வார்த்தையெல்லாம் இப்படி பேசிச்சுப்பா, இந்த வாயினால தான்ப்பா நான் நிறைய ஆசீர்வாதம் இழந்தேன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள அறிக்கை செஞ்சு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரங்கள்லாம் ஏறெடுத்து அவரை பாடி வேத வசனத்தை சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தெல்லாம் சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணும் பொழுது, இந்த மாதத்தின் இல்லை நீங்கள் இப்போ ஒரு 2 நாள் வந்திருக்கலாம். இந்த மாதம் கடைசி நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இவையெல்லாம் நிறைவேறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற கண்மலையின் பாதத்தில் நீங்கள் உட்காந்து கழுக போல உங்கள் வாய் என்ற அழக தேவனுக்கு முன்னாடி, ஆண்டவரே இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பேசிக்கன்னு சொல்லி அறிக்கை செய்து ஒப்புரவு வாங்க. அப்படி நீங்கள் ஒப்புரவு ஆகும் பொழுது தான் இந்த வார்த்தை கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நீங்கள் தேவ சமுத்திர காத்திருந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உங்களுடைய குறைகளை சொல்லி, நீங்கள் எந்த இடத்துல கர்த்தரை நீங்கள் வேதனைப்படுத்துனீங்களோ அதெல்லாம் தேவ சமுத்திரம் சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கர்த்தரோட ஒப்புரவாகி அவர் பலனை பெற்ற பிறகு நீங்கள் இப்போ எப்படி இருப்பீங்கன்னா, கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நீங்கள் எழும்புவீங்களா? ஆமென்.